நம்ம கிட்ட எல்லா பலமும் இருக்கலாம். ஒரு ராஜா அங்கன்மா ஞாலத்து ஞாலத்தரசு அரசர். உலகத்துக்கெல்லாம் அரசனா இருந்தா கூட உன்னுடைய அவன் பள்ளிக்கட்டு கீழே தான் வந்து கீழே தான் வந்து நிற்கணும். நிக்கணும். அது இல்லாம நான் யாரு எனக்கு தெரியுமான்னு சொன்னா நீ எல்லாத்தையும் தொலைத்துட்டு நிற்ப. எப்படின்னா, நான் தான் ராஜசூய யாகம் பண்ணினவன் தர்மன். அவன் என்ன பண்ணிடுறான், எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு நிமிஷம் கண்ணனை மறந்து சூதாடிடுறான். கண்ணனை கூப்பிட்டு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், சகுனிக்கு சூதாட்டம் செய்ய சூதாட்டம் ஆயிருக்கும். ஆனா பகட சகுனி சொன்ன மாதிரி விழாது, விழாது. தர்மன் சொன்ன மாதிரி விழும். அவன் இல்ல நான் இப்ப ராஜசூய யாகம்லாம் பண்ணி பெரிய ராஜா அப்படிங்கிற எண்ணத்துல பண்ணினா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நின்னான். அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் அவர் பெரிய அரசனாக இருந்தாலும் உண்மையான அரசன் இறைவன் தான் அப்படின்னு நம்பி அந்த பள்ளிக்கட்டு கீழே அவனுடைய பார்வைக்காக வந்து நிற்கிறாரு. அப்படிப்பட்ட அரசனாக இருந்தார். சோ நல்ல ராஜாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உன்னுடைய இடத்திற்கு வந்து சங்கம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி நாங்கள் வந்து இருக்கின்றோம். இது ஒரு நற்சங்கமாக வந்து இருக்கின்றோம். அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றான்னா, இறைவனுக்கு 2 கண்களாம், சந்திர சூரியோச நேத்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல் பாட்டிலேயே சொல்ற கதிர் மதியம் போல் முகத்தான். அதே போல கண்ணுமே அப்படிப்பட்ட கண். ஒரு கண் குளிர்ச்சியாகவும் ஒரு கண் வெம்மையாகவும் இருக்கின்றது. ஏன்னா பகைவர்களை பார்ப்பதற்கு உரிய கண் வெம்மையாக இருக்கும், அடியவர்களை பார்ப்பதற்கு உரிய கண் குளிர்ச்சியாக இருக்கும்.